காலை வேளையிலே வசனத்துக்கு நேராக செல்வோம். ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ். ஆக்சுவலி நாங்க வசனம் பண்ற முறை எப்படின்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வசனங்கள்லாம் என்கிட்ட பைபிள் மெசேஜுங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே சும்மா இருக்கேன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு மெசேஜுக்கும் போயிடுவேன். ஆண்டவர் எனக்கு வந்த அந்த ஒரு அற்புதமான ஒரு இறக்கம் என்னன்னா, எனி டைம் நான் பைபிள் படிக்கலாம், பிரின்சிபல் வேலையும் செய்யலாம், ஓடி வந்து என்ன வேலையோ அந்த கொஞ்சம் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்றும் இடைஞ்சலே கிடையாது. ஆனா ஒரே இடத்துல அப்படியே செட்டில் ஆக மாட்டேன். அங்கதான் உட்காந்து இருந்தான்னு யாருன்னா பார்த்துட்டு போயிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல இருந்திருப்பேன். ஸோ எப்போனா ஒரே மாதிரி உட்காந்தா போர் அடிச்சு ரொம்ப கஷ்டமாயிடும், கான்சென்ட்ரேஷன் கரெக்டா வராது. ஸோ கொஞ்ச நேரம் வசனத்துல கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்து மறுபடியும் ஒரு ஸ்கூல்ல வருவேன், இல்லை வேற என்ன வேலை செய்ய பர்ச்சேஸ் போயிடுவேன், எதனா ஒன்று பண்ணுவேன். ஸோ அப்பப்போ ஒரு வசனங்களையும் எப்பப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்றது விட்டுருது. அந்த வசனத்தை அங்கேயே, அந்த மெசேஜ் அங்கேயே விட்டுருவேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 40, 50, 100, 200 வசன மெசேஜுங்க அப்படி எப்படி இருக்கும். அதனால எடுத்த உடனே இப்போ ஒரு வாரம் பொறுத்து 5 நாள்ல ரெடி பண்ணிட்டேன்னா அந்த மாதிரிலாம் விவகாரம் நடக்க முடியாது. அப்படி பண்ண முடியாது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணி ஆயிட்டு அப்படி இப்படி இருந்து நிற்கும். இந்த வாரத்துல ஆண்டவர் என்ன நம்ம பேசணும்னு விரும்புறார், கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்கணும்னு விரும்புறார், இது எவ்வளவு தூரத்துக்கு. ஏன்னா நான் பாஸ்டர், ஏன் விசுவாசிகளுக்கு என்ன தேவை, என்ன ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கணும், என்ன ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு எனக்கு தான் அந்த அருமை தெரியும். அதனால நான் அவர்களுக்கு குறித்து தான் ஜெபமும் இருக்கிறதுனால நாங்க அதிகமா அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவோம். அந்த ஒரு கருத்தை நம்ம மனசுல வச்சுக்கின்னு நம்ம ஒவ்வொன்றும் யோசித்து பார்த்த உடனே கட்சியில இது போதுமா, இது கர்த்தர் நிச்சயம் தேவை, இது நம்ம ஒரு எப்படியும் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கல அப்படின்னு தெரியும் பொழுது அதே கன்ஃபர்மேஷன்ல உட்காந்துரும். அந்த கன்ஃபர்மேஷன் உட்காந்துட்டு பிறகு அதை நான் யோசிப்பேன், ஏய் நீ ஜாதியானவனா, நீ ஒழுக்கம் உள்ளவனா, நீ நியாயமா, நீ கரெக்டா, இது சொல்லி கொடுக்கறதுக்கு உனக்கு யோகியதை இருக்குதா, ஆர் யூ ஓகே. இது குத்தம். இத நம்ம யோசிச்சு அதுக்கப்புறம் இத வசனங்களை ஸ்டார்ட் பண்ணி இதை எவ்வளவு தூரத்துக்கு அந்த வசனத்துக்கு இங்கிலீஷ்ல எடுத்து அந்த இங்கிலீஷ் எல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதுக்கு கொஞ்சம் அப்படி உப்புக்காரெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பெருசா பண்ணி சும்மா எழுத்து மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஃபார்மேஷன் பண்ணி இதுக்கு ஒரு வசனம் கொடுத்தா நல்லா இருக்கும், இதுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும், இதுக்கு கொஞ்சம் ஃபிகர் கொடுத்தா நல்லா இருக்கும், இதுக்கு ஒரு டிராயிங் கொடுத்தா நல்லா இருக்கும், இது இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு எல்லாம் திங்க் பண்ணி இதை 5 days 6 daysல ஒரு ஃபார்மேஷன்ல கொண்டாந்து என் மனசுல கிட்டத்தட்ட ஒரு 10-20 முறை இதை படிச்சிருப்பேன். இதை ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் தெரியும் மறுபடியும் மேல இருந்து போவேன். இது படிச்சாக்கா ஓகேவா, இவ்வளவு தூரத்துக்கு இது சொல்லி கொடுக்கலாமா, இது தைரியமா சொல்ல முடியுமா, இதை எப்படி சொல்லிக்க முடியும், இது ஒரு கேள்விக்குறியா இருக்குதே, இது ஒரு தப்பான காரியமா இருக்குது, அது ஒரு ரெட்ல போடலாமா, இது நல்ல காரியமா இருக்குது ஒரு கிரீன்ல போடலாமா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிந்தனையில கொண்டாந்து நம்மளால ஓனாவே நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்தெல்லாம் பண்ணி நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு உங்க மனசுல பதிய வைக்க முடியுமோ, எவ்வளவு தூரத்துக்கு அந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு பண்ணா போதுமே தவிர வேற மாடிஃபிகேஷன் வேற டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் நம்ம சொல்லி உங்க மனசை நம்ம கேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஆவியானவர் கிரியை செஞ்சாதான் இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு விசுவாசிக்குள்ள போய் செயல்படுத்த முடியும். அதனால இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் நீங்க அதை கொஞ்சம் மகிமைப்படுத்தி கொஞ்ச நேரத்துக்குள்ள நாங்க சொல்லிட்டு முடிச்சிடுறோம். எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடும், போர் அடிச்சிடும், வானான்னு யோசித்து பார்த்து ஒரு 3/4 hour 1 hourக்குள்ளாமே நாங்க இந்த காரியத்தெல்லாம் சுதாரிக்கிறதுக்குள்ளாமே அப்படியே ஃபுல் ஸ்வெட்டிங் ஆயிட்டு எனக்கு தெரியாது. மெசேஜ் முடிக்கிற மட்டுக்கும் எனக்கு என்னதான் எனக்குள்ள ஆகுதுன்றதை பத்தி நான் கேரே பண்ணிக்க மாட்டேன். கர்த்தர் அற்புதமாய் நமக்கு அட்லீஸ்ட் வசனங்களை சொல்லி கொடுக்க தேவன் உதவி செய்யறாரு, இதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதை நினைக்கும் பொழுதுதான் கர்த்தாவே உனக்கு ஸ்தோத்திரம் சாமி, இதாவது நீ இவ்வளவு தூரத்துக்கு நம்மளை எடுத்து யூஸ் பண்றீர, நன்றி நன்றி அப்படின்னு நினைச்சுக்குவேன். சோ கர்த்தருக்குள்ள நம்மள திடப்படுவோம்.
ஒன்று கூறி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம். ஆமென். இதனுடைய மெசேஜினுடைய பெயர் ரெஃபர்மேஷன். ரெஃபர்மேஷன். ரெஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேதத்திலே உங்களுடைய அந்த ஒரு அறிவை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமானால், ரெஃபர்மேஷன் என்றது ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லயும், ஒவ்வொரு தலைமை வகிக்கிற கம்பெனியா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தலைமை வகிக்கிற கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ரெஃபர்மேஷன் ஒன்று இருந்தால் மட்டும்தான் முன்னேற்றத்தை அடைய முடியும். ரெஃபர்மேஷன் ஒன்று இல்லாவிட்டால் அது முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை சாமி, வாய்ப்பு கிடையாது. What is reformation? I want to divide it into three. One, formation. Number two, deformation. Number three comes reformation. இப்போ நம்முடைய வாழ்க்கையில இதான் உண்மை. இப்படிதான் வாழ்ந்து நிற்கிறேன், இப்படிதான் சாப்பிடுவேன், இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் பணத்தை செலவு பண்ணுவேன், இப்படிதான் போவேன், இப்படிதான் வருவேன், இப்படிதான் இருப்பேன். என் புத்தி இவ்வளவுதான். நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் பார்ப்பேன், இப்படிதான் கழித்துப்புவேன், இப்படிதான் நான் சண்டை போடுவேன், இப்படிதான் கலடா பண்ணுவேன், இப்படிதான் நான் முறுக்குவேன். வாழ்க்கையில இதுலதான் இப்படிதான் இப்படிதான் இப்படிதான். சில பேரு அப்படியே ஊறிட்டுக்குவாங்க பல காரியம். அது கிட்ட ஒரு 60-70 வயசு ஆயிட்டா கூட அவங்க, நான் ஜெபம் பண்ணதே இல்லை பிரதர், ஆனா நீங்க ஜெபம் பண்ணீங்க. சில பேரு நான் இப்படிதான் பேசுவேன், மற்றபடி நான் யாரை பத்தி டோன்ட் கேர் அப்படின்வாங்க. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? You need to come to formation. ஒவ்வொரு விசுவாசியும் ஃபார்மேஷனுக்கு வரணும். முதலாவதாக எந்த ஒரு விசுவாசி ஆனாலும் you should get into formation. What is that formation? ஆண்டவருடைய வசனத்துக்குள், ஆண்டவருடைய சபைக்குள், ஆவியானவருடைய கட்டுக்கடங்களுக்குள், ஆவியானவருடைய நடத்துதலுக்குள், தேவனுடைய கைடன்ஸுக்குள், பரிசுத்த ஜனங்களுடைய வழிநடத்துவதற்குள், குடும்பத்தினுடைய தலைவர் ஒழுக்கமாய் இருக்கிறவர் அவர் சொல்லுகிற வார்த்தைக்குள், அந்த குடும்பத்தினுடைய நடவடிக்கைக்குள், அவர்கள் வச்சிருக்கிற பணத்துக்குள், அவர்களுடைய கோட்பாடுக்குள் நீ ஃபர்ஸ்ட் வரணும். You need to come into formation. வந்து வரணும் ஃபர்ஸ்ட். You need to come into that position. நீ பார்த்துக்கு நானே என் பக்கம் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன். இது இப்படி இருந்தா ஒரு மனுஷன் மாறவே முடியாது, அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர முடியாது. You need to have a formation. What is that formation? கர்த்தருக்குள்ள வாங்க, அன்பா வாங்க, பணிவா வாங்க, பொறுமையா வாங்க, தாழ்ந்து வாங்க, சீர்படுங்க, விட்டு கொடுங்க, ஆண்டவர் சமூகத்துல வாங்க, பெற்றோர் சொல்றது கேளுங்க, குடும்பத்துக்குள்ள வாங்க, குடும்பத்தினுடைய சூழ்நிலைக்குள்ள வாங்க, குடும்பத்துல எவ்வளவு பணம் செலவு அந்த செலவுக்குள்ள வாங்க, குடும்பத்தினுடைய அன்புக்குள்ள வாங்க, குடும்பத்தினுடைய ஒரு தீர்மானம் இருந்த தீர்மானத்துக்குள்ள வாங்க. எல்லாம் இப்படிப்பட்ட you need to come to the formation first. அந்த ஃபார்ம்ல வந்து பிறகு நம்பர் 2 டிஃபார்மேஷனுக்கு போகணும். வாட் இஸ் த டிஃபார்மேஷன்? என்ன என்னுடைய கெட்ட கிரியைகள், வாட் இஸ் கெட்ட காரியங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்டதான எண்ணங்கள், கெட்டதான யோசனைகள், கெட்டதான சிந்தனைகள், கெட்டதான வெறுப்பான யோசனைகள், சில அருவருப்பான காரியங்கள், அசுத்தமான எண்ணங்கள், குடும்பத்தை குறித்து அக்கறை இல்லாத நிலைமை, குடும்பத்துக்கு எதிர்ப்பான கிரியைகள், அசுத்த ஜனங்களோடு சம்பந்தம் கலந்து அவர்களோடு கற்றுக்கொண்ட சில காரியங்கள், சில தேவையில்லாத பழக்கங்கள், சில தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத செலவுகள், செலவில்லாத யோசனைகள், இது எல்லாத்தையும் டிஃபார்மேஷன் பண்ணோம். இது எல்லாவற்றையும் ஃபார்மேஷன் பண்ண பிறகு டிஃபார்மேஷன் பண்ணி இது எல்லாவற்றையும் போக்கணும். போன பிறகு இதெல்லாவற்றையும் போன பிறகு you need to have a reformation. What is that reformation? நான் இப்படித்தான் வாழ்வேன், இனிமேல் நான் இப்படித்தான் ஜீவிப்பேன், கர்த்தருக்குள் இப்படித்தான் நான் நடப்பேன், நான் இப்படித்தான் பொறுமையாய் இருப்பேன், நான் இப்படி தாழ்மையாய் இருப்பேன், என் குடும்பத்துக்கு அடங்கி இருப்பேன், நான் அன்போடு இருப்பேன், அரவணைப்போடு இருப்பேன், குடும்பத்தை நேசிப்பேன்,
குடும்பத்துக்கு ஆறுதலா இருப்பேன். என்னுடைய குடும்ப செலவுக்கு தக்கவாறு நான் நடந்து கொள்வேன். என் குடும்பத்தினுடைய பணம் பட்ஜெட்டுக்குள்ளாவே நான் அடங்குவேன். என்னுடைய காரியங்களை எல்லாம் என்னுடைய குடும்பத்தோடு கூட அனுசரித்து போவேன். என் சபையோடு அனுசரித்து போவேன். என்னுடைய சமுதாயத்தோடு அனுசரித்து போவேன். இப்படி எல்லாவற்றிலும் you must have a reformation. So formation வேணும். கர்த்தருக்குள்ளாய் ஃபர்ஸ்ட் அடங்கி வரணும். ஃபார்மேஷன் வந்த பிறகுதான் டிஃபார்மேஷன் எடுக்கணும். சீர் பொருந்த வேண்டும், சீர்பட வேண்டும். இந்த டிஃபார்மேஷன் ஆன பிறகு மட்டும்தான் நமக்கு ஒரு தீர்மானம் வரணும். ரெஃபர்மேஷன். நான் இப்படிப்பட்ட ஆளா வாழ்வேன். இனிமேல் நான் ஒரு ஆவிக்குள்ளே பிள்ளையாய் வாழ்வேன். என்னுடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் இருக்க நாங்கள் தீர்மானம் எடுப்போம். நாங்கள் அன்பாய் இருப்போம், நாங்கள் பணிவாய் இருப்போம், நாம் பரிசுத்தமாய் இருப்போம், நான் நல்ல ஒரு விசுவாசியாய் இருப்போம், நாங்கள் ஆறுதலுக்கு சம்பந்தமாய் இருப்போம். நான் எல்லாவித பாவங்களுக்கு விட்டு பரிசுத்தத்துக்கு நேராய் வாழ்கிற ஒரு மனுஷனாய் வாழ்வேன். ரெஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் சமூகத்துல நாம் தீர்மானம் எடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன சொல்லணும்? என்ன வேணும்? ஃபார்மேஷன். சொல்லுங்க எல்லாரும். ஃபார்மேஷன் சொல்லுங்க எல்லாரும். ஃபார்மேஷன் சொல்லுங்க. ரெண்டாவது டிஃபார்மேஷன், மூணாவது ரெஃபர்மேஷன். ஸோ இது சும்மா நான் பிரிச்சு உங்களுக்கு காட்டி இருக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி வேர்ட் இஸ் ஒன்லி சிங்கிள் வேர்ட். ஃபார்மேஷன், டெஃபர்மேஷன், ரெஃபர்மேஷன் அப்படின்றதெல்லாம் ஒரே வார்த்தைங்க தான் அதெல்லாம். ஆனால் இதை நாங்கள் பிரிச்சு நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறோம். அதனால கொஞ்சம் புரிஞ்சுங்க. இது எல்லாத்துக்கும் விளக்கம் நம்ம பைபிள்லே தான் இருக்குது. சுவாசியே நம்ம பைபிள்லே தான் இருக்குது எல்லாமே. அதனால நீங்க புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. வாட் இஸ் தட் ரெஃபர்மேஷன்? ஃபைனலா சொல்றது நானா, டர்னிங் பேக் ஃப்ரம் த டார்க்னஸ். இருளான சூழ்நிலையிலிருந்து, வேதனையான சூழ்நிலையிலிருந்து, புறக்கணிக்கப்பட்ட மனுஷனாய் இருந்த நிலைமையிலிருந்து, யார் பேச்சு கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லாத போடுகளாய் இருந்த நிலைமையிலிருந்து ஒரு பரிசுத்தத்துக்கு நேராய் கொண்டு வருகிற நிலைமை. ஸோ ஃபார்மேஷன் ஆகணும், டிஃபார்மேஷன் பண்ணணும், ரெஃபர்மேஷன் வேணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு கொள்கை பரப்புதல், அதாவது ஒரு சிஸ்டம் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும், முறை இப்படிதான் இருக்கணும். தலைக்கு எகிறதெல்லாம் கூடாது, தலைக்கு பேசக்கூடாது, அவங்கவுங்க நினைச்ச மாதிரி பேசக்கூடாது, நினைச்ச மாதிரி எகிறக்கூடாது. அவங்கவுங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்தாக்கா குடும்பத்துல ஆறுதலும் சமாதானமும் நிம்மதியும் தேவ பயமும் இருக்கும். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, this is what the reformation. the reformation என்றது எல்லா தனிப்பட்ட மனுஷனுக்கும் இருக்க வேண்டும். சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, யாரா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு ரெஃபர்மேஷன் வேணும். நான் இப்படித்தான் வாழணும், கர்த்தருக்கென்று நான் இதை விட வேண்டும், நான் இதை பலப்பட வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ரெஃபர்மேஷன் வேணும். ஒரு ஸ்கூலுன்னு சொன்னா அதுக்கு ஒரு ரெஃபர்மேஷன் வேணும். ஒரு சர்ச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு ரெஃபர்மேஷன் வேணும். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு ரெஃபர்மேஷன் வேணும். அதே மாதிரி கவர்மெண்ட் கூட அதே மாதிரி ஒரு ரெஃபர்மேஷன் இருந்தா மட்டும்தான். அதுதான் அவங்க அதுக்காக நிறைய ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்ஸா போட்டு வச்சிருக்காங்க. அதுல வச்சிருப்பாங்க. ரட்சிப்பு இல்லை, அதனால யூஸ் இல்லை. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, மனசுல கவனிங்க. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சா? தேங்க்யூ. இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் டெப்த்ல போறேன் நானு. இதுல என்னென்ன வசனங்களை கண்டு வரீங்க? முக்கியமான வசனங்கள் சொன்னா, உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்களை வஸ்திரங்களை மாற்றுங்கள், உங்கள் நடக்கை சீர்படுத்துங்கள், பொல்லாத வழியை விட்டு திரும்பு, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கு, அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்க வேண்டும். கர்த்தரையே சேவிப்போம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு. இந்த வசனங்க தான் அடிக்கடிக்கு அங்கங்க அடிபடும். வசனங்க தான் அதிகமா இந்த வாக்கியங்கள் தான் அங்கங்க அடிபடும். இதுதான் இதனுடைய கோட்பாடாக இருக்கும். சில வசனங்கள் இதை புரிய வைக்கிறதுக்காக, ரெஃபர்மேஷன் புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வசனங்கள் என்றால், எரேமியா 35:15 நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கை சீர்படுத்துங்கள். சம்டைம்ஸ் நான் என்ன அந்நிய கடவுளை வணங்குகிறேன் பாஸ்டர்? நாங்க எந்த கடவுளை நாங்க வணங்குறோம்? எல்லாம் வணங்குறது இல்ல. கர்த்தரை விட்டு உன் மனைவிக்கு ப்ரிஃபரன்ஸ் நீ கொடுப்பே, ஆனால் அதான் விக்கிரகம். ஒரு
தேவாலயத்துக்கு வந்து அட்டென்ட் பண்றதை விட்டு வேற ஒரு வேலைக்கு நீ இம்பார்ட்டன்டா போனேன்னா அதுதான் விக்கிரகம். எந்த ஒரு பொருளை சாப்பிடும் பொழுது ஆளே மறந்து அப்படியே தண்ணியை விட்டுருது அப்படின்னு, அதான் விக்கிரகம். எந்த ஒரு துணி மேலேயோ பணம் மேலேயோ பொருள் மேலேயோ நம்முடைய உள்ளத்தை மறந்து ஒரு ஆசை வைக்கிறது, that is விக்கிரகம். நம்முடைய எல்லா செயலும் மீறி ஒரு பொண்ணு மேல ஆசை வைக்கும். நம்ம போற இடமெல்லாம் ஒரு பையன் மேல பார்த்து அப்படியே ஓரக்கண்ணுல பாக்குறது, விக்கிரகம். விக்கிரகம். தாயும் தகப்பனையும் கனப்படு, தன்னையே கனப்படுத்து, விக்கிரகம். பேக் விட்டா வேற எதுவுமே பிடிக்க மாட்டாங்க, விக்கிரகம். எல்லாத்துலயுமே சில உன்னிற்பான இம்பார்ட்டன்ஸ் யாருக்குமே சொல்லப்பட அவ்வளவு சீக்கிரட்டான சில விஷயத்தை வச்சிருப்பாங்க, விக்கிரகம். விக்கிரகம். நம்மள விக்கிரகம் வைக்கிறது இல்ல, ஆனா விக்கிரகமா நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். கொஞ்சம் உஷாரா நம்ம இருக்கணும், பிளீஸ் பிளீஸ். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் குடியிருப்பீர்கள். அவைகளெல்லாம் வச்சு சீர்திருத்தணும், சீர்திருந்த வேண்டும். நீங்கள் உங்கள் செவியை சாயாமல் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீங்களே அப்படின்னு வருத்தப்படுறார் ஆண்டவர். ரோமர் 1:21 வாசிக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துறதுல மகிமைப்படுத்துறப்பதான் எதனா யோசனை பண்ணுங்க, சோத்திரம் பண்றப்பதான் எதையோ கவனம் வச்சுங்கிறது. நம்மளுக்கு தர்றது இல்லை, நம்ம உருவத்தை மட்டும் தான் பாக்குறோம். மனசு வேற இடத்துல இருக்கும், அது விக்கிரகம். Please, should understand. இங்கதான் உட்கார்ந்து நிக்குவோம், வேற எதையோ மேல டீப்பா போய் நிற்கும், அது விக்கிரகம். விக்கிரகத்தை நம்ம யாரும் வணங்குறது இல்ல, விக்கிரகமா செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். Please, please understand. ஏன்னா நானும் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நல்ல செயலோடு நல்ல கவனத்தோடு வாழ்ந்தாலும் நம்ம எரியாத சில பொல்லாத காரியங்கள் நம்ம மனதில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்கே குப்பை கொட்டுதே. அப்போ டெஃபினெட்லி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில நடக்குதுன்னு எனக்கும் தெரியுது இல்ல, நான் என்ன எல்லாம் ஒண்ணுதானே. அப்போ எனக்கு புரியறப்ப உங்களுக்கும் அதே தானே இருக்கும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் இல்ல, விக்கிரகம் என்றது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு பாதிக்குது. தேவனை அல்லாமல் மற்ற காரியங்களுக்கு நாம் எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டு வித்தியாசமான செயல்ல சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளில் வீணானார்கள். புரியுதுங்களா? இப்போ சிந்தனை பேசுறதை பார்க்கலும் உருவத்தை பார்க்கலும் மனசாட்சி தான் முக்கியம். சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சார், மனசாட்சி முக்கியம். உட்கார்ந்துக்கிறோம், பேசுறோம், இந்த உட்கார்ந்துக்கிறோம், எல்லாம் பண்றோம், இதெல்லாம் நியாயம் தான். அதுல யாரும் மறுத்தர சொல்ற சான்சஸ் இல்லை. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அளவுல, மனதளவுல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பரிசுத்தமாய் கர்த்தருக்குள்ள காத்து கொண்டிருக்கிறோம், அதான் இம்பார்ட்டன்ட். அதனால பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், மனசாட்சி நிமித்தமே நான் உங்களோடு பேசுகிறேன். ஆளளவுல பேசி கூட பிரயோஜனம் இல்லை. விசுவாசிகளை நம்ம ஏத்துக்கொண்டுதான் ஆகணும். ஆனால் மனசளவுல நம்ம எப்படி வாழ்றதுதான் முக்கியம். மனசளவுல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஜீவிக்கிறோம், மனசளவுல எவ்வளவு தூரத்துக்கு பரிசுத்தமா இருக்கிறோம் முக்கியம். எபேசியர்ல படிக்கிறோம் 2:8-9, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகள் நடக்கும்படி அவர்கள் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் கர்த்தர். அவைகளையெல்லாம் நடந்துக்கணும் சொல்லிட்டு கர்த்தர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். ரோமன்ஸ் 5 வாசிக்கிற விசுவாசனால் நீதிமான் பிழைக்கப்படுகிறால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுடைய சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் மூலமாய் நாம் இந்த கிரியைகளை பிரவேசிக்க ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவனுடைய மகிமை அடைவோம் என்று நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். டைம் இல்ல, சீக்கிரம் போறேன். கலேஷியன்ல படிக்கிறோம் 2:17, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோம். ஆனால் பாத்தீங்களா, கொஸ்டின் வந்துருச்சு. அங்க நீதிமான்களா இருக்க வேண்டிய நாமளே பாவிகளா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டா, கிறிஸ்து பாவத்துக்கு காரணரோ அல்லவே? அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தாரே.
நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால், இச்சி போட்டு மறுபடியும் கட்டினா அது என்ன வேலைங்க? அது அசிங்கம் இல்லையா? அதே பாவம் தான் நேற்று செஞ்சேன், முந்தினத்தா அதான் செஞ்சேன், அதுக்கு முன்னால அதான் செஞ்சேன், போன வாரமா அதான் செஞ்சேன், மறுபடியும் இதே பண்ணி இஷ்டு மறுபடியும் மட்டும் கட்டின்னு இருந்தா அசிங்கமா தெரியல? யாருன்னா பார்த்தா என்ன நினைக்கும்? அதே பாவத்துக்கே 10 முறை ஜெபம் பண்ணின்னு இருந்தா ஆண்டவர் கூட என்ன நினைப்பாரு? ஏன்னா இதே போய் சொல்ற விஷயத்துக்கே 10 வாட்டி நீ திரியும் வந்து அதே கேட்டுக்கிறிய, எப்படி அது? அப்போஸ்தலர் 4:12 வாசி, அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை, வானத்தின் கீழ் ரட்சிக்கப்படும்படிக்கு மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேற எதுவும் இல்லை சார். வேற எதுவும் இல்லை சார். வேற எதுவும் கொடுக்கப்படல. ரட்சிப்பு இங்கதான். எங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ. ஆமென். சங்கீதத்துல படிச்சுக்கிறீங்க, இப்ப பாருங்க, ரோமன்ல படிங்க, சங்கீதத்துல படிச்சுக்கிறீங்க, எங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அவருடைய பாவம் மூடப்பட்டதோ, அவருடைய பாக்கியவான்கள், அவருடைய பாவத்தை கர்த்தர் என்ன இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். எப்படி பவுலப்போஸ்தலன் இங்க சொல்லி காட்டுறாரு? நீ கற்று நிச்சயித்துக் கொண்டிருக்கிறதில் நிலைத்திரு. ஸ்தோத்திரம். நீ என்ன கத்துக்குன்னு நிச்சயமா உன் மனசுல வந்திருக்குதோ அதுல நம்ம கொஞ்சம் நிலைச்சு இருக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வளரும்படி புதிதான குழந்தையை போல திருவசனம் அதை கலங்கம் இல்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருந்து, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான ஜீவன் அல்ல, கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல, கவனிங்க, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்குரிய மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வர்றோம். ஆமென். நம்முடைய உடம்பு எப்படி கட்டப்பட்டு வருது? பரிசுத்த ஆலயமாக, ஹல்லேலூயா, ஜீவ பலியாக கட்டப்பட்டு வருகிறது. சோ நம்மளுடைய உடம்பு, நம்முடைய சரீரம், நம்முடைய சரீரத்துக்கு காரியம் என்னன்னு கொஞ்சம் இங்க படிக்கணும். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று நிச்சயம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உடம்பு அழிஞ்சு போயிடுங்க, ஆனா இதே அடையாளம் பிடிக்கிற மாதிரி இதே ஆவிக்குரிய உருவம் பரலோகத்துல நம்ம இருப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். இதே உருவம் அங்க வந்து கிளீன் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. அப்படியே உருவம் எப்படி ஆவிக்குரிய உருவமாக கண்டுபிடிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தாரை நோக்கி சொல்றார், நீங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவார்களால் அந்நிய தேவர்களை அஸ்திரத்தை உங்கள் நடுவில் இருந்து விலக்கு. நீ கர்த்தரை நேசிக்கிறவர்களா இருந்தால், கர்த்தரை தொழுகளா இருந்தால், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இருந்தால், அந்நிய தேவர்களையும் அஸ்திரத்துகளையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்குவேன். புரியுதுங்களா? பெலிஸ்தர் சண்டை போட வரமாட்டாங்க. பெலிஸ்தர் உங்ககிட்ட அப்போனன்ட்டா வரமாட்டாங்க. உங்களுக்கு எதிரி வரமாட்டாங்க. எப்போ நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ, அவன் எதுகேஸ்ட் பண்றான், இவன் எனக்கு தொல்லை கொடுக்குறான், இவன் எனக்கு பணம் கொடுக்கறது இல்லை, இவன் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகுது, என் தொல்லை என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறான் அப்படின்னு நீ சொல்றோம். ப்ராப்ளம் இஸ் நாட் தட். கர்த்தர் எல்லாரோடும் நமக்கு சமாதானமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். எப்பொழுது அந்நிய தேவர்களை நாம் ஒதுங்கி கர்த்தருக்கென்று நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், செய்ய வேண்டியது இதுதான். கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். Now when time comes to Jacob, யாக்கோபுக்கு ஜெனிசிஸ் 35 பார்க்கிறோம், தன் வீட்டார் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும், அவன் வீட்டில் யாரெல்லாம் சாப்பிட்றாங்க, யாரெல்லாம் வாழ்றாங்க, யாரெல்லாம் உயிர் வாழ்றாங்க, எத்தனை வேலைக்காரங்கிறாங்க, எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டு உட்காந்து பேசுறான். என்னன்னு பேசுறான்? இருந்த மற்ற அனைவரும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு, நம்பர் 1. நம்பர் 2, உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு, அல்லேலூயா, என்ன பண்ணோம்?
நம்மளை சுத்தம் பண்ணிக்கொண்டு. நெக்ஸ்ட், உங்கள் வஸ்திரத்தை மாற்றி, ஆவிக்குரிய வஸ்திரத்தை மாற்றி நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். இருக்கிற இடம் வேண்டாம், பெத்தேலுக்கு போவோம். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகள் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபுகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அவைகளை புடைத்து போட்டான். ஸ்தோத்திரம். குடும்பமாய் எடுக்கிற ஒரு நடவடிக்கை, குடும்பமாய் எடுக்கிற ஒரு ரெஃபர்மேஷன் இந்த எடுக்கிறாங்க. கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரோட பிள்ளைங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. அதனால இது எல்லாத்தையும் எடுத்து நமது இல்லை அப்படின்னு நம்ம போட்டணும். கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. அங்க அப்படித்தான் செஞ்சாங்க. When it comes to Joshua again, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையும் சேவித்து உங்கள் பிதாக்கள் நமக்கு அப்புறம் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றி கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், அப்ப வேற ஏதோ ஆல்டர்னேட் இருக்குது, உங்களுக்கு வேற என்ன மனசுல இருக்குதுன்னு கேட்கிறான். யாரை சேவிப்பீர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால், எங்களுடைய குடும்பத்துல நாங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், கர்த்தரையே சேவி. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Now it comes to Gideon. கிடியன் வரும்பொழுது திடீர்னு ஒரு வெள்ளாண்மை பயிர் விதைத்து காஞ்சி பிறகு அது எல்லாத்தையும் போர் அடிச்சுக்கிறப்போ திடீர்னு ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறார். தேவதூதன் வந்து அந்த இடத்துல நிற்கிறார். பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறார். ஆண்டவரே, நாங்க பராக்கிரமசாலியா இருந்தா நாங்க ஏன் இந்த மாதிரி அவஸ்தப்படுறோம்? திருட்டுத்தனமா நைட்டா எல்லாத்தையும் பண்ணிக்கின்னு இவ்வளவு தூரம் அவஸ்தப்பட்டு ஓடுவோமா? நாங்கோ எங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், கிதியோனே, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பலி செலுத்துறான். உனக்கு சமாதானம், பயப்படாத, நீ சாவதில்லை என்றார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலி பிடித்து கட்டிய யெகோவா ஷலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபேசர் ஊரில் இருக்குது. அந்த ராத்திரி கர்த்தரை நோக்கி, உன் தகப்பன் இருக்கிற காளைகளை 7 வயதான 2 காளைகள் கொண்டு போய் உன் தகப்பன் இருக்கிற பாகாலின் பலிபீடு தகர்த்து 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 தேவையில்லாத இருக்க கூடாதாங்க, எடுத்து போட்டு அதன் அருகே தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு நல்ல பிளாட்டான இடத்துல தேவனுக்கு கர்த்தர் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்து. ஹல்லேலூயா. அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்கள் 10 பேரோடு சேர்த்து தனக்கு சொன்னபடியே செய்தான். ஸ்தோத்திரம். அதாவது கர்த்தர் சொன்னபடியே செய்யும் பொழுது ரெஃபர்மேஷன் என்றது ஃபுல்ஃபில் ஆகுது. And there is a man called Asa. நல்ல அருமையான ராஜா. ஆண்டவர் அவனை எடுத்து அதிகமா பயன்படுத்தினார். ரொம்ப ரொம்ப அதிகமான வருஷங்கள், ரொம்ப சின்ன பாயிண்ட்ல இருந்து அவன் ராஜாவா இருந்து பெரிய காரியத்தை செய்யறான். அவன் எடுக்கிற ரெஃபர்மேஷன் என்னன்னா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களானில் அவர் உங்களை விட்டு விடுவார். பாருங்க, ராஜாவே இப்படி இருக்க முடியுமானால் ராஜ்யத்துல எப்படிப்பட்ட ஒரு ரெஃபர்மேஷன் அற்புதமா இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. கவனிச்சிங்களா? மெய்யான தேவனுக்கு அங்க இடம் இல்லை. நம்பர் 2, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை. நம்பர் 3, வேதமும் இல்லை, பைபிளே கிடையாது. தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேல் ஆகிய தேவனிடத்தில் கர்த்தர் நோக்கி திரும்பி அவரை தேடின பொழுது அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. சோ நமக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி தேட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். சூழ்நிலை இருக்குதோ இல்லையோ நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களும் உள்ளே வருகளுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களில் குடி எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. ஜாதியை ஜாதியும், பட்டணத்தை பட்டணமும் நெருக்கியது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கணினால கலங்க பண்ணினார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
இன்றைக்கு விசுவாச கர்த்தருடைய குடிமக்களே, கர்த்தரை நோக்கி நாம் கதறுவோம், துதிப்போம், ஜெபத்தை விட்டுவிடாதிருங்கள். ஹல்லேலூயா. உன் கிரியைக்கு பலன் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆசா என்ன சொல்றாரு? கிரியைக்கு பலன் உண்டு. அந்த வசனத்தை நீங்க எடுத்து ஜெபிக்கிறப்ப சொல்லி கொடுக்கணும். கர்த்தாவே, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆசா மூலியமா, ராஜா மூலியமா சொல்லி நீரே இன்றைக்கு எங்களுடைய கிரியைகளுக்கு பலன் கிடைக்க கிருபை செய்யும் என்று நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ளலாம். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலுக்கு திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். பார்த்தீங்களா? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிற தெரிஞ்ச உடனே எல்லாம் சேர்ந்தாங்க. எங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தர் தங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றார். சிறியோர், பெரியோர், ஸ்திரீ, புருஷர் எல்லாரும் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு பல பேர் குற்றுயிராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உடம்பு இருக்கும், சோத்திரம் இருக்கும், ஜெபம் இருக்கும், பைபிள் இருக்கும், கிறிஸ்டியன் ஃபேமிலி இருக்கும், ஆனால் மனசுல சமாதானம் இருக்காது. This is what happening. பார்க்கிறதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பல நேரத்தில் தன்னுடைய உயிர் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். அன்னிலிருந்து கர்த்தரை நோக்கி தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. There is one more person, ஜெஹூ. ஜெஹூன்றா யாரு? இஸ்ரேலினுடைய கேப்டன். அவன் ராஜா கிடையாது, கேப்டன். இது ஆர்மி கேப்டன். Who God anointed as king over Israel. ஆண்டவராகிய கர்த்தர் அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். 28 வருஷம் அவன் ராஜாவா மாறினான். And was rewarded for his obedience to God. கர்த்தருக்கு கீழ்ப்படியதினாலே கர்த்தர் 28 வருஷம் அவனுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். ஜெஹூ. சொல்லுங்க. ஜெஹூ. யெகூ. சொல்லுங்க தமிழ்ல. யெகூ. Though many of the kings of Israel and Judah were wicked and led God people astray, கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை தொழுகாதபடிக்கு வழிவிட்டு போக பல ராஜாக்கள் செய்தாலும் யெகூ கர்த்தருக்கு என்று வைராக்கியம் இருந்தபடியால் கர்த்தர் 28 வருஷம் அவனை ராஜாவாக நல்ல ஆட்சி செய்யும்படி, அமைதியான ஆட்சி செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். Jehu was used by God to draw his people back to God. கர்த்தரோடத்துல மறுபடியும் தேவனை தொழுது கொள்ளும்படி பிரயோஜனப்படுத்த கர்த்தர் யெகூவை பயன்படுத்தினார். இந்த யெகூவை தான் கர்த்தர் இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும், எல்லாவித கோயில்களையும், தோப்புகளையும் நாசம் படுத்தி கர்த்தர் சமப்படுத்தி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆராதனை செய்யும்படியான வாய்ப்புகளை இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்தார். பின்பு யெகூ ஜனங்களாம் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம். என்னன்றான்? கம்பேர் பண்றான். ஆகாப் ராஜா, அவன் பாகாலை வணங்கினான். அது ரொம்ப டேஞ்சர். ஆனா அதை பார்க்கல அதிகமான வேலை ஒண்ணு செஞ்சிருக்கிறேன் நானு. என்னது? யெகூ அவனை சேவிப்பது மிகுதி. ஆகாபுக்காக இவன் போராடுறது ஜாஸ்தின்றான். அதனால ஆகாபு ராஜா ஒரு பாகாலை வணங்குறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பானோ அதை விட அதிகமான பிரயாசம் தான் இன்றைக்கு இந்த ஆகாபுக்காக நான் வேலை செஞ்சிருக்கிறேன். ஆனா கட்சி வரைக்கும் ஒரு இஸ்ரவேலின் ராஜா பாகாலை வணங்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வழி தப்பி பண்ண இந்த வேலைங்களுக்கு கொடூரமாய் ஆண்டவருடைய கிருபை அந்த இடத்துல இல்லாம போனதுனால இப்பொழுதும் அவன் ஒரு நடவடிக்கை செய்யறான். அவன் ஒரு பெரிய ரெஃபர்மேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். நல்ல கவனிங்க. அவன் ராஜா ஆனபடினால ஒரு ரெஃபர்மேஷன் பண்றான். ஈவன் தோ ஆகாபு இப்படிப்பட்ட காரியங்களும் கேவலத்தனமா பண்ணினாலும் அந்த இடத்துல இவனை ஆண்டவர் வாழ விடல. இப்ப யெகூ கிரியை செய்யறான். பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும், அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும், அவனுடைய சகல ஆசாரியரையும் ஒரு இடத்துல கூப்பிடுறான். ஒரு ஹால் உள்ளோ எல்லாரையும் வர வச்சிடறான். வர வச்சிட்டு பிறகு எங்க ஆயிடுச்சுன்னா
கர்த்தரை தொழுகளும் அங்க வந்துட்டாங்க. கவனிங்க, பைபிள் படிக்காதீங்க, ஹிஸ்டரியை ஃபுல்லா படிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களும் அவருடைய ஆசாரியர்களும் அந்த ஹால் உள்ள வந்துட்டாங்க. யெகூ என்ன சொல்றாரோ கேட்கலாம். எல்லா பாகாலின் தீர்க்கதரிசனம் பணிவிடைக்காரங்க எல்லாருமே ஹால் உள்ள வந்துட்டாங்க. இப்ப அனௌன்ஸ் பண்றான், கர்த்தருடைய பிள்ளைங்களை யாராவது ஒருத்தர் இந்த ரூமுக்குள்ள இருந்தா தயவுசெய்து வெளியே போயிடுங்க, இந்த ஹால் விட்டு வெளியே போயிடுங்க, நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, போங்க வெளியே. ஆல்ரெடி இவன் பிளான் பண்ணி வச்சிருந்தான். முற்புறவும் பின்புறவும் எவ்வளோ தனித்தனியான போர் வீரர்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவன் சொல்றான், யாரெல்லாம் உண்மையிலே பாகாலை தொழுகிறவர்களும் எல்லாம் இந்த ஹாலில் வாங்கன்னு வர வச்சு அந்த நாளில் சிக்னல் கொடுத்த உடனே அவ்வளவு தீர்க்கதரிசியும் கொன்னு 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 கூச்சி போட்டாங்க. இது அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளை பிசாசின் கிரியைகளையும் உயிரோட நடமாடவும் உயிரோட செயல்படவும் விசுவாசிகளிடத்துல காண்பிக்கவும் விசுவாசிகளுடைய காணப்படவும் இடம் கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை என்னன்னா, ஆதி காலங்களில் பழைய ஏற்பாடு நேர்முகமாய் ஒருத்தனை கொலை செய்யறது. ஆனால் புதிய ஏற்பாடுல நாம் மனசளவுல பிசாசின் கிரியைகளையும் விக்கிரகங்களையும் மனதை விட்டு விலக்கி வைக்கிறது. ஹல்லேலூயா. இதான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். சோ இந்த இடத்துல பாகாலின் தீர்க்கதரிசிகள், பணிவிடைக்காரர்கள், அவருடைய ஆசாரியர்கள் எல்லாருமே அந்த இடத்துல அடிச்சு போட்டு எல்லாருமே இப்படி யெகூ பாகாலையும் இஸ்ரவேல் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சுருக்கம் பண்றதுக்காக சில வார்த்தைகளை நான் சின்னது பண்ணி போட்டிருக்கிறேன். தென் கம்ஸ் மிஸ்டர் ஜோஹிதான்றவன் எனக்கு நான் படிச்ச அளவுல எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆளு. ஜோஹிதா தமிழ்ல யோய்தா. இவர் ராஜா கிடையாது, இவர் ஒரு பிரீஸ்ட். இவர் ஒரு பிரீஸ்ட் தான். ஆனாலும் இவர் ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்றார் வேலை. ரொம்ப ஆர்கனைஸ்டா வேலை பண்றார். இந்த இடம் எப்படி இருக்குதுன்னா, ஆகாப் யெசபேல், அந்த ஆகாப் யெசபேலுடைய மகள், அவங்களுக்கு பிறந்த இன்னொரு குழந்தை. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஆகாபு யெசபேலுக்கு பிறக்கிற அந்த பொண்ணு ஆகாப் யெசபேல் மாதிரியே புத்தி வச்சிருக்கு. அதே கேரக்டர், கர்த்தரை அறியாத அப்படியே சந்ததி அப்படியே வருது. ஆண்கள் இருந்தாலும் அவங்க எல்லாம் ராஜாவாகிறதுக்கு விடுறது இல்லை. ஏன்னா இவங்க விட்டா அவங்க ராஜா வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒன்னும் இல்லாத பண்ணிடுறாங்க. அதனால இந்த இடத்துல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு ஆசாரியன் தான் ஜோஹிதா. அந்த ஆகாபுனுடைய யெசபேலுடைய மகள் தான் பேரு அத்தாலியா. அத்தாலியால். Who is Athaliah? She is the daughter of Ahab and Jezebel. கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த இடத்துல ஜோஹிதா ஒரு பெரிய லெப்டினன்ட் ஜெனரல் மாதிரி இல்ல, ஒரு வீர மாதிரி இல்ல, இதுக்கும் மேலான ஒரு பெரிய ரெஃபர்மேஷன் உண்டாக்குகிற ஒரு ஆளாய் இந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இறங்குது. அவன் டோட்டல் நாட்டையும் ஜனங்களையும் அதிகாரிகளையும் போர் வீரர்களையும் தான் டோட்டல் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறான். அவன் சொல்ற பேச்சை ஜனங்கள் கேட்கிறாங்க. அப்படியே இதன் அர்த்தம் என்ன தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கெல்லாம் எப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்கென்று நியாயமாயும் பரிசுத்தமாயும் தேவனுடைய செயல்பட ஆரம்பிக்கிறாங்களோ, கர்த்தருடைய கரம் அவங்க கூட உட்காந்துரும். சோத்திரம். கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்க கூட உட்காந்துரும். அவன் சொன்னா இப்ப எல்லாருமே கேட்கிற அளவுக்கு அந்த ஆர்கனைஸ்ட் வல்லமை அவன் மேல வந்துடும். இதுதான் இங்க நான் படிக்கிற பாடம். யோய்தாவோடு கூட ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தபடினாலே அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். எப்படி? எல்லா ஜனங்களும் கூட்டி சேர்க்கிறான். ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். வரிசைக்குள் புகுந்து வருகிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். யாருன்னா திடீர்னு புகுந்து வந்தா, திடீர்னு மிஸ் பண்ணி லைன் விட்டு மிஸ் பண்ணி வந்தா அவனை கொலை பண்ணிடு. அவன் இருக்கக்கூடாது, சிஸ்டம் பிரகாரம் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. இங்க பாருங்க, இங்க ஒரு சின்ன பையன், இந்த இடத்துல சின்ன பையன் இருக்கிறான் பாருங்க. இவன் தான் அத்தாலியாவுடைய மகன்.
அத்தாலியா யாரு? ஆகாப் ஜெசபேலினுடைய மகள். ஆகாப் ஜெசபேலுக்கு பிறகு இந்த அத்தாலியால் என்ற பொம்பளை அட்டூழியம் பண்றா. ஒவ்வொரு ஜனங்களையும் பாகால்களை தொழவும் நியாயமா வாழ முடியாதபடி ரொம்ப ஒரு வில்லி மாறி ஆக்ட் பண்றா அந்த பொம்பளை. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் ஜோய்தாவை பிரீஸ்டை கர்த்தர் பலப்படுத்தி ஒரு ரெஃபர்மேஷன் கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் கிரியை செய்கிறார். வாட் இஸ் தட் ரெஃபர்மேஷன்? இந்த இடத்துல மேடை மேல இந்த சின்ன பையனை, அதாவது அத்தாலியாவுடைய மகன், அவனை கொண்டாந்து மேடை மேல நிக்க வச்சு ராஜா ட்ரெஸ்ஸை போட்டு, இனிமேல் இவன் ராஜா ஆகணும்னு யோசனை வரல. இவன் என்னன்றான், அந்த பையனையே ஒரு ராஜாவா மாத்தி அவனை மேடை மேல நிக்க வச்சுட்டு இவன் என்ன பண்றான், ஆர்டர் போடுறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே தேவனை தொழுகவும் கர்த்தரை கனப்படுத்தவும் துதிக்கவும் ஆண்டவருக்குரிய மரியாதை செலுத்த யாருக்கு இல்லை. இனிமேல் எல்லாருமே கர்த்தருக்கு என்று தொழ வேண்டும் என்று சொல்லித்தான் அவன் என்ன பண்றான், ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தரை தொழுக வேண்டும், ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்ற சிஸ்டம் கொண்டு வந்துட்டு அந்த சின்ன பையனை ராஜாவா மாத்துறதுக்கு அப்பொழுது இவங்க என்னன்றாங்க, ஸ்லோவா ஒரு குரூப் அந்த சின்ன ராஜாவோடு கூட பாதுகாப்பா பத்திரமா இருங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணும், ஸ்லோவா அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு அத்தாலியால கேட்ச் பண்ணிக்கின்னு அந்த அம்மாவை அப்படியே ஸ்லோவா அப்படியே டீடைன் பண்ணிக்கினே வெளியே வர்ற மாதிரி. அரண்மனையில தேவாலயத்துல அந்த அத்தாலியால கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சபையில ஒரு கொலை உழக்கூடாது. அதனால நீங்க ஸ்லோவா இன்னொரு குரூப் என்ன பண்ணுங்க, அந்த அத்தாலியால அப்படியே அங்கிருந்து மூவ் பண்ணுங்க. என்னாச்சுன்னா, now when everybody felt ஒரு சின்ன குழந்தை இப்போ ராஜாவா மாத்துறாங்கன்னு சொன்ன உடனே இந்த அத்தாலியால பிரச்சனை ஒழிதுரா அப்படின்ற குஷிக்கு எல்லாருமே ஓன்னு சத்தம் போட்டுறாங்க. இது சத்தம் போட்ட உடனே இந்த அம்மாக்கு கேக்குது. அப்போ ஒரு பில்லர் ஓரத்துல நின்னுக்குன்னு அநியாயம் அநியாயம் கத்துது அந்த பொம்பளை. அநியாயம் அநியாயம் நடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஓடி வருகிற ஜனங்கள் செய்த ஆரவாரத்தை அத்தியாளால் கேட்ட பொழுது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களுக்கு வந்து, இது அக்கிரமம் அக்கிரமம் துரோகம், அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவுகிறாள். உடனே இன்னொரு குரூப் ஸ்லோவா அத்தாலியால் அப்படியே புஷ் பண்ணின்னு வெளியே வந்து தேவாலயத்துக்கு வெளியே கொண்டு வந்து மடமடன்னு யார்கிட்ட நீ தான் கொலை பண்ணோன்னு ஆசாரியன் நியமிச்சானோ அதே ஆள் வந்து கரெக்டா அந்த பொம்பளைய அங்கே கொலை பண்ணி. That is what it happens. இந்த இடத்துல அத்தாலியால் தேவாலயத்துக்கு வெளியில அந்த பொம்பளை விழுந்து கிடக்குறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் விழுந்து கிடக்குறாங்க? இது செய்யலாமா? கொலை பண்ணலாமா? இது கர்த்தர் தேவையில்லாததை நாசப்படுத்த ஆண்டவர் செய்த திட்டம். ஹல்லேலூயா. பாவத்தை நாசப்படுத்தும்படி கர்த்தர் செய்த திட்டம். இன்று பழைய ஏற்பாடிலே ஒரு பாவத்தையும் பிசாசின் கிரியையும் நாசப்படுத்துவது ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார் என்று சொன்னால் அதுதான் இதனுடைய திட்டம். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடிலே நாம் பாவம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் பழைய ஏற்பாடிலே எப்பொழுதுமே கர்த்தர் நேர்முகமாக வச்சிருப்பாங்க. ஆட்களை கொலை செய்வதுதான் ஒரு பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஈக்குவலா இந்த காலத்துல வச்சிருந்தாங்க. கர்த்தருடைய பிள்ளை யோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை கொல்லலாகாது என்று சொல்லி அந்த அம்மாவை தூரத்துல கொண்டு போய் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, now யோய்தா has got reformation. எவ்வளவு தூரத்துக்கு பண்றானா, எல்லாரையும் சொன்னா அப்படியே எல்லாம் வந்து கேதர் ஆகுறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்றா, ஆசாரியர்கள் பேர் வேணும், பாடகர்கள் வேணும், துதிக்கர்கள் வேணும், இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இவ்வளவு வேணும். இன்றைக்கு சர்ச்சுன்னு சொன்னா ஆர்கனைஸ்ட் குரூப்ஸ் இப்படி இருக்கணும்னு அவன் கத்து கொடுத்தான். அந்த காலத்திலே யோய்தா ஒரு ஆசாரியன், ஒரு சர்ச்சுனா எப்படி இருக்கணும், ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தார் கர்த்தரை தொழுகிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கணும், ஒரு ஆராதனைனா எப்படி இருக்கணும், யாரெல்லாம் இருக்கணும், யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும், எப்படி செய்யணும், எப்படி முறை இருக்கணும், யார மரியாதை செய்யணும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கு யோய்தா
அற்புதமா சொல்லி கொடுத்தான். அந்த காலத்துல ஆர்கனைஸ் பண்ணி விட்டான். அந்த காலத்திலிருந்து அவர்கள் தேவனை ஒழுங்குற ஆசாரியர்களும் லேவியர்களும் ஒன்னாய் அவனுடைய காரியங்களை கிரமத்தோடு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். தாங்கள் கர்த்தருடைய ஜனமா இருக்கும்படிக்கு என்னன்றா அவனுடைய கொள்கை, அவனுடைய ரெஃபர்மேஷன் என்னன்னா, தாங்கள் கர்த்தருடைய ஜனமா இருக்கும்படி. நம்மளாம் யாரா இருக்கணும்? கர்த்தருடைய ஜனங்களா இருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்றா, தானும் நானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணும்படி செய்தான். ஸ்தோத்திரம். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப யோதா என்ன செய்யறான்? நானா இருந்தாலும் சரி, ஜனங்களா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு ஒரு ரெஃபர்மேஷன் கொண்டு வர்றான். அந்த காரியம் கொண்டு வந்ததுனால தான் இங்க கவனிங்க, தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாலை பட்டயத்தாலே கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கை ஆயிற்று. சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்கள் நொறுங்கும் பொழுது நிச்சயமாகவே அமைதல் உண்டாகும். நம்முடைய குடும்பத்தில் அமைதல் இருக்க வேண்டும், ஆறுதல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக நான் ஒரு வார்த்தை சொல்ல முடியும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், அதனால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுல. எசேக்கியா 25ஆம் வயசுல ராஜாவாகிறாரு. அவர் வெரி சிஸ்டமேட்டிக் மேன். அவர் என்ன பண்றாரு? எல்லாரையும் கூட்டுறாரு, சர்ச்சுக்கு போக சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சர்ச் இவ்வளோ காலமா மூடி வச்சுக்குது, ஓபன் பண்ணுன்றாரு. நெக்ஸ்ட் அதுல இருக்கிற குப்பைகள்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுன்றாரு. அப்புறம் சுத்திகரிக்க சொல்றாரு. அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் ஆத்துல கொண்டு போய் பரிசுத்த ஆவியானவர் ஒப்பனையான ஆத்துல போட்டு நாசம் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் சபையில ஆர்கனைஸ்டா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆளுங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் எக்காலம் ஊதுருங்க, எக்காலம் பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்குறவங்க அவங்க, நியாயத்து வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும் அவங்க, ராஜா, இப்படி எல்லாமே வரிசையாக சிஸ்டமாக பண்ண வைக்கிறது இந்த எசேக்கியா அவருடைய வாழ்க்கையில பண்ணின பெரிய விவகாரம். எப்படின்னா, தான் தகப்பனாக தாவீது சொன்னபடி எல்லாம் எசேக்கியா செய்தான். சோ கதவை திறந்தான், பழுது பார்த்தான், லேவியரெல்லாம் கூட்டினா, ஆசாரிய கூட்டினா, எல்லாரையும் கூப்பிட்டு அசுத்தமானதெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, what I am trying to say, இதுல இருந்து நான் சொல்ற விஷயம் என்னன்னா, we need to make a formation. We need to make a formation. ஒரு formation நடவடிக்கை எடுக்கும்படி நாம் ஒண்ணா கூடணும். first need to have a formation. Formationனா ஒண்ணா கூடணும். next deformation பண்ணணும். எந்த தவறுக்குதோ அதை நீக்கணும். எப்போ deformation ஆச்சோ, we need to reaffirm. மறுபடியும் ஒரு புது நடவடிக்கை என்னன்னா, நான் இப்படிப்பட்ட சுத்தமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி ரீஅஃபர்ம் பண்ண ரெஃபர்மேஷனை நம்ம கொண்டாந்தா தான் நம்முடைய வாழ்க்கையில நானா இருந்தாலும் சரி, நம்ம யாரா இருந்தாலும் சரி பலப்பட முடியும். ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே